வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறப்போ நான் பார்த்தது. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பேக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பேக்கில் ஒன்று ஹேர் ஸ்மூத் ஆகும், ஷைனிங் ஆகும், ஸ்ட்ரைட் ஆகும், அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் குறையும், அதுக்கப்புறம் தலையில் இருக்க ஹீட் கம்மியாகும். அது மட்டும் இல்லை, வெள்ளை முடி இருந்தானா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இது ரெகுலர் யூஸ் பண்ணுறதுனால அது வராமல் கூட தடுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். தலையில் இருக்கிற ஹீட்டு கூட கம்மியாகும். இது வந்து கண்டிப்பாக மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணணும். அதாவது 15 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணனா இது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட பெனிஃபிட்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த பேக் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே வந்து ஃபீட்பேக் கொடுப்பீங்க கண்டிப்பாக. அது எப்படி ரெடி ஆகுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் டிகாஷன் ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் நேச்சுரல் ஹென்னா பவுடர் நான் எடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ், 2 முட்டை, ஒரு லெமன் எடுத்துருக்கேன், ஆஃப் கூட எடுத்துக்கலாம், தயிர். பீட்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் கலர் எந்த அளவுக்கு வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் நிறைய மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கிறேன். இப்போ நான் காய்ச்சி வச்சு இந்த டிகாஷன் ஆற வச்சுட்டு இதில் நான் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு சின்ன பீட்ரூட் ஜூஸ் எடுத்து ஊற்றுறது. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தயிர் கூட நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 2-3 ஸ்பூன் போதும். நான் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் எக் ஒயிட் இதில் ஆட் பண்ணுறேன். எல்லோ கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் அது ஸ்மெல்லு வரும். சேர்க்குறதுனால ப்ராப்ளம் இல்லை, அது ப்ரோட்டீன் தான், நல்லது தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் 1 சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் இப்போ வைக்கிறதுனால லெமனு முட்டையும் தயிர் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் நைட் டைமில் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் அயன் கண்டென்ட்டில் வச்சேன்னா நீங்கள் எப்போ வைக்க போகிறீங்களோ அந்த டைமில் தான் முட்டையும் எக்கு லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நாளைக்கு வச்சுக்கிறோன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். டிகாஷன் மட்டும் காய்ச்சி இந்த பவுட்ரு இருக்குல்ல, எண்ணெய் பவுட்ரு, அது தட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து எக்கு லெமன் தயிர் பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்போது அந்த டைமில் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் இருக்கக்கூடாது தலையில், அதெல்லாம் ஒட்டாத ஆயில் இருந்தோன்னா, ஆயில் இல்லாமல் முன்னாடியே நம்ம தலையை குளிச்சிருக்கணும். இப்போ ஒரு லேயரை எடுத்துகிட்டு ஸ்கேல்பில் படுற மாதிரி நம்ம இது அப்ளை பண்ணிக்கணும். ஒரு லேயரை எடுத்து தலை ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம மினிமம் அது ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது வைக்கணும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க 40 மினிட்ஸ் வைக்க அவசியம் இல்லை, 20 மினிட்ஸ் வச்சாலே போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக 40 மினிட்ஸ் வச்ச பிறகு ஒரு மைல்டு ஷாம்பில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இது வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு லேயரை எடுத்து நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஹெட் பாத் பண்ண போகிறேன். இந்த பேக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ண பிறகு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.